ஏப்ரல் மாதம் 8ஆம் தேதி ஈரானின் நாகரிகத்தை அழிக்கப் போவதாகவும் இனி ஈரான் என்ற ஒன்று கிடையாது என்றும் குண்டு மழை பொழிய தயாரான அமெரிக்காவும் முடிந்தால் செய்துவார் என்று சவால் விடுத்த ஈரானும் கடைசியில் 2 வார கால போர் நிறுத்த இணக்கப்பாட்டுக்கு இசைந்திருக்கின்றன. இப்போர் நிறுத்தத்தினுடைய மறைகரமாகவும் நேர்கரமாகவும் பாகிஸ்தான் தான் இருந்தது. ட்ரம்ப் ஈரானுக்கு விதித்த காலக்கெடு முடிய 10 நிமிடங்கள் இருந்தபோது கடைசி ஓவர் கடைசி பந்து பரபரப்பு போல இந்த விவகாரம் தற்காலிகமாக முடிவுக்கு வந்திருக்கிறது. ஆனால் அமெரிக்கா யுத்த நிறுத்தம் அறிவித்த உடனேயே ஈரான் இஸ்ரேலை நோக்கி சரமாரியாக ஏவுகணைகளை ஏவிக்கொண்டே இருந்தது. இதனால் மத்திய இஸ்ரேல் மற்றும் ஜெருசலேம் பகுதிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டன. இப்படி ஈரான் அடித்துக் கொண்டிருந்த போது இஸ்ரேலும் போர் நிறுத்தத்துக்கு இணங்கி வந்தது. ஹோமோஸ் நீரிணையை திறப்பது, அமெரிக்கா இஸ்ரேல் மற்றும் பிராந்திய நாடுகள் மீதான தாக்குதல்களை ஈரான் உடனடியாக நிறுத்துவது ஆகிய நிபந்தனைகளுடனேயே ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை 2 வாரங்களுக்கு தற்காலிகமாக நிறுத்துவதாக இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகுவினுடைய அலுவலகம் உறுதிப்படுத்தி இருக்கிறது. அத்தோடு ஈரானிடம் அணு ஆயுதங்கள் இல்லாத நிலையிலும் ஈரானின் அணு ஏவுகணை மற்றும் பயங்கரவாத அச்சுறுத்தல்களை முடிவுக்கு கொண்டு வரும் அமெரிக்காவினுடைய முயற்சிகளுக்கு ஆதரவளிப்பதாகவும் இஸ்ரேல் அறிக்கை விட்டுள்ளது. ஆனால் இங்குதான் இஸ்ரேல் தனது பிடிவாதத்தை காட்டியிருக்கிறது என்றும் சொல்ல வேண்டும். இந்த பேச்சுவார்த்தைகளை முன்னின்று நடத்திய பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் லெபனான் உட்பட எல்லா இடங்களிலும், கவனிக்க வேண்டிய விஷயம், லெபனான் உட்பட எல்லா இடங்களிலும் உடனடி போர் நிறுத்தம் அமலுக்கு வருவதாக தெரிவித்திருந்தார். அதை பொய்யாக்கும் விதமாக நெத்தன்யாகுவினுடைய அலுவலகம் இந்த 2 வார போர் நிறுத்தத்தில் லெபனான் உள்ளடக்கப்படவில்லை என்று சொல்லி திட்டவட்டமாக அறிவித்திருக்கிறது. அறிவித்ததோடு மட்டுமல்லாமல் தெற்கு லெபனானில் உள்ள பராஜிட் என்ற நகரத்தின் மீது இஸ்ரேலிய படைகள் தாக்குதல்களை நடத்தி இருப்பதாக இன்றைய தினம் அங்கு இருக்கக்கூடிய தேசிய தொலைக்காட்சிகளில் செய்தி வெளியாகி கொண்டிருக்கிறது. அது இஸ்ரேலினுடைய இரட்டை நிலைப்பாட்டை காட்டி நிற்கிறது. சரி, அதே நேரத்தில் ஆரம்பத்தில் ஈரானில் ஆட்சியை மாற்றுவேன் என்றுதான் வீராப்பு பேசியபடி இஸ்ரேலோடு சேர்ந்து யுத்தத்தில் இறங்கிய ட்ரம்ப் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கதைகளை சொன்னார். நேற்றைய தினம் இரவு 10 மணிக்கு பிறகு பாகிஸ்தானில் லாக்டவுனும் கூட பிரகடனப்படுத்தக்கூடிய அளவுக்கு நிலைமை சென்றது. அது மாத்திரமல்ல, குவைட்டிலும் கூட ஒரு லாக்டவுன் அமுல்படுத்தப்பட்டிருந்தது. ட்ரம்ப் ஒரு மனநலம் பாதிக்கப்பட்டவர் என்ற ஒரு கருத்து இப்போது சர்வதேசத்தில் பதிய தொடங்கி இருக்கிறது. இந்த நிலையில் ஈரானும் சளைக்காமல் அமெரிக்காவுடன் முருகி நின்றது. ஈரானினுடைய மின் கட்டமைப்புகளையும் எரிவாயு கட்டமைப்புகளையும் தகர்ப்பதற்கு 5 நாள் 10 நாள் என்று கெடு கொடுத்து கொண்டிருந்த ட்ரம்ப் ஏப்ரல் 6ஆம் தேதி ஈரானின் இறுதி தினம் என்றும் அறிவித்தார். பின்னர் அவராக மேலும் ஒரு நாள் நீடித்தார். ஏப்ரல் 7ஆம் தேதி அமெரிக்க நேரம் இரவு 8 மணிக்கு பிறகு ஈரான் கல்யுகத்துக்கு போய்விடும் என்று சொல்லி மிரட்டியும் பார்த்தார். அப்படி ஒன்று நடந்தால் பிராந்தியம் இருளில் மூழ்கும் என்றும் சில வருடங்களுக்கு எரிபொருளையும் எரிவாயுவையும் மறந்து விடுமாறும் பதிலடி கொடுத்தது ஈரான். ஹோமோஸ் நீரிணையை படைபலத்தை பிரயோகித்து திறக்கும் அமெரிக்க ஆதரவுடனான யோசனை ஐநா பாதுகாப்பு சபையில் ரஷ்ய மற்றும் சீன வீட்டோ அதிகாரத்தை பயன்படுத்தி தோற்கடிக்கப்பட்டது. இப்படி யாராலும் நிறுத்த முடியாத ஒரு யுத்தமாக இந்த யுத்தம் பரிணமித்து உலக பொருளாதாரத்தை காவு கொள்ளும் என்ற பயங்கரம் மேலோங்கி இருந்த போதுதான் கடைசி நேர திருப்பமாக இப்போது 2 வார யுத்த நிறுத்தத்துக்கு 2 தரப்பும் சம்மதம் தெரிவித்திருக்கின்றன. ஈரான் யாருமே எதிர்பாராத விதமாக 2 வாரங்களுக்கு ஹோமோஸ் நீரிணையை திறக்க சம்மதம் தெரிவித்திருக்கிறது. கடைசியில் ஆட்சி மாற்றம் என்ற கூப்பாடுடன் இந்த அழிவு யுத்தத்தை தொடங்கிய அமெரிக்கா பிச்சை வேண்டாம் நாயிப்பிடி என்று ஹோமோஸை திறந்தாலே போதும் என்ற நிலைமைக்கு சென்றிருக்கிறது. இதே ஹோமோஸ் பிப்ரவரி 28க்கு முன்னர் திறந்துதான் இருந்தது. கடைசியில் திறந்திருந்த ஹோமோஸை மீண்டும் திறக்கத்தான் பல பில்லியன் டாலர்கள் பெறுமதியான சொத்து அழிவுகளும் மனித உயிர்களும் காவு கொள்ளப்பட்டிருக்கின்றன என்றே நாம் ஒரு முடிவுக்கு வர வேண்டியிருக்கிறது. அந்த அளவுக்கு உலக பொருளாதாரத்தை இந்த நெருக்கடி வாட்டி வதைத்தது. சரி, ஈரானினுடைய அந்த 10 அம்ச நிபந்தனைகளை தான் ஏற்றுக்கொண்டிருப்பதாகவும் அதன்படி தாம் பேச்சுவார்த்தைக்கு செல்ல தயாராக இருப்பதாகவும் ட்ரம்ப் அறிவித்திருக்கிறார். தாம் மிகுந்த நம்பிக்கையுடனேயே அமெரிக்காவுடன் பேச இருப்பதாக ஈரானும் அறிவித்திருக்கக்கூடிய நிலையில் பேச்சுவார்த்தைகள் ஏப்ரல் மாதம் 10ஆம் தேதி பாகிஸ்தானின் இஸ்லாமாபாத்தில் நடக்க இருக்கின்றன. இந்த பேச்சுவார்த்தைகள் முன்பு போல அல்லாது கடந்த காலத்தில் சர்ச்சைக்குரியதாக இருந்த பல விடயங்களுக்கு தீர்வு தேடும் ஒரு களமாக அமையும் என்று சர்வதேச ஊடகங்கள் தெரிவித்திருக்கின்றன. ஈரானினுடைய 10 நிபந்தனைகளில் மிக முக்கிய அம்சங்களான நிரந்தர போர் நிறுத்தம், ஹோமோஸ் நீரிணையில் ஈரானினுடைய கட்டுப்பாடு, ஈரானின் மீதான பொருளாதார தடை நீக்கம், ஈரானின் அணுச்செறிவூட்டலை ஏற்றுக்கொள்ளுதல், இதுவரை நடந்த பேரழிவுகளுக்கு இழப்பீடு வழங்குதல்,
முடக்கப்பட்டிருக்கக்கூடிய அனைத்து ஈரானிய சொத்துக்களையும் திரும்பப் பெறுதல், அனைத்து முனைகளிலும் நடக்கும் போரை நிறுத்துதல், பிராந்தியத்தில் நிலை கொண்டிருக்கக்கூடிய அமெரிக்க படைகளை திரும்பப் பெறுதல் போன்றவற்றுக்கு அமெரிக்கா இணங்கி பேச்சுவார்த்தைக்கு சம்மதம் தெரிவித்திருப்பதானது ஈரான் பிராந்தியத்தில் ஒரு தாதா போல தன்னுடைய வலையமைப்பை பறைசாற்றி இருக்கிறது என்றே சொல்ல தோன்றுகிறது. ஈரானினுடைய போர் நிறுத்த நிபந்தனைகளுக்கு அமெரிக்கா ஒத்துக்கொண்டு 2 வார காலத்துக்கு போர் நிறுத்தத்துக்கு சம்மதம் தெரிவித்ததாக செய்தி வந்தவுடன் ஈரானின் தெருக்களில் குழுமியிருந்த ஆயிரக்கணக்கான மக்கள் மகிழ்ச்சி ஆரவாரம் செய்திருந்தார்கள். ஈரானில் மட்டுமல்ல, ஈராக்கிலும் கூட மக்கள் மகிழ்ந்திருந்தார்கள். உலக சந்தையில் எண்ணெய் விலைகள் உடனடியாக 16% சரிந்திருக்கின்றன. சரி, இனி என்ன நடக்கும்? அமெரிக்கா இதய சுத்தியுடன் பேச்சுவார்த்தை மேற்கொள்ளுமா? ஈரானினுடைய நிபந்தனைகளுக்கு அமெரிக்கா ஒருவேளை சம்மதம் தெரிவித்தாலும் அமெரிக்க அரசியலை ஆட்டிப்படைக்கும் இஸ்ரேலின் அதிகாரம் இதற்கெல்லாம் ஒத்துக்கொள்ளுமா? ஏற்கனவே 2 தடவைகள் ஓமானில் பேச்சுவார்த்தைகள் நடந்த போதுதான் ஈரான் தாக்கப்பட்டிருந்தது. இத்தகைய ஒரு நிலைமைக்கு இஸ்ரேல் தூண்டுதலாக இருந்தது என்று தெரிவிக்கப்படக்கூடிய நிலையில் மீண்டும் அப்படி ஒரு நிலைமை ஏற்படாது என்பதற்கு என்ன நிச்சயம்? மேலும் ஈரான் தன்னுடைய பொருளாதார காயங்களுக்கு மருந்து தடவிக்கொள்ள ஹோமூஸ் வழியாக செல்லும் கப்பல்களிடம் பணம் வசூலிக்க போகும் நிபந்தனையை அமெரிக்கா சகித்துக் கொள்ளுமா? இப்போதைக்கு விடை தெரியாத கேள்விகளுக்கான பதில்களை இஸ்லாமாபாத் பேச்சுவார்த்தைகள் இன்னும் 2 நாட்களில் சொல்லிவிடும். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.